இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நிலா, நீ எதுக்காக வந்த? என்ன தேடிட்டு இருந்த? என்ன கிடைக்கலன்னு நீ திரும்ப போயிட்ட? மனோகரி அம்மா, நீங்க தானா? ஏய், நீங்க தானா என்ன அர்த்தம்? பார்த்தா தெரியலையா? தெரியுதுமா. சடனா உங்களை பார்த்ததும் நான் யாரோ ஹீரோயின் தான் நினைச்சிட்டேன். போடி, நீ வேற. அட உண்மைதாம்மா. வேணும்னா அப்படியே ஹாலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாரும் உங்களை அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுடுவாங்க. திருஷ்டி வைக்காதடி. நானே திஷ்டி பொம்மை மாதிரி தானேம்மா. நான் உங்க பக்கத்துல நின்னா உங்களுக்கு திஷ்டியே வராது. ஆனா நான் போய் உங்களுக்கு திஷ்டி வைப்பனா சொல்லுங்க. இன்னைக்கு நாம அந்த மிஸ் அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்த போறோம் இல்லையா? அதோட சிக்னல்ஸ் தான் இதெல்லாம். துடிக்கிறது என்னோட கண்ணுமா. ஆனா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. சரி விடு. வீட்ல இருக்கவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாத்துட்டு வா. போய் பாருடி. அவ சொன்ன மாதிரி நான் உண்மையிலேயே ஹீரோயின் மாதிரி தான் இருக்கேன். அமர், இன்னைக்கு நான் உன்னை என் முந்தானையில முடிச்சு வச்சு உன் பின்னாடி நான் சுத்த போறேன். பார்த்துட்டே இது எல்லாத்தையும் ஒளிச்சித்திரம் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறியா? என்னடா கெட்ட வார்த்தையால என்ன திட்டுறியா? தங்களை இல்லை சுவாமி. உன் பற்களை வெளியே காட்டி ஈன்னு சிரிக்காத. என்னடா நான் இவ்வளவு சீரியஸா பேசுறேன், உனக்கு காமெடியா கேக்குதா? தங்களை இல்லை மகா பிரபு. அப்புறம் என்னடா உன்னை என்னையும் தவிர இங்க வேற யாருமே இல்ல? என்கிட்ட இல்லாம ஆத்மா கூட பேசிக்கிட்டு இருக்கியா? எங்கடா உன் ஆத்மா? எங்க? எங்கடா உன் ஆத்மா? எங்க? வர சொல்றான். யார ஏமாத்த பாக்குற? போட்டன்னா தெரியும். சிரிச்சது போதும், நீயும் கிளம்பு. மறுபடியும் ராசுகுட்டி வந்தா ஏதாவது என்ன பண்ணிடுவான். ஆமா ஆமா, சீக்கிரமா தொடங்க. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் வெளியில போறாங்க. நான் எதிரில வருவேன். எதிர வரேன்னு சொல்ற? அப்ப நீ போலியா? போகாம இருப்பேனா? கண்டிப்பா போவேன். என் குழந்தைங்க கண்ணுல சந்தோஷத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்ப நீ எப்படி போவ? ஃபர்ஸ்ட் எதிரில வருவேன், அதுக்கப்புறமா எப்படி போறதுன்னு யோசிப்பேன். ஆமா, நீங்க போகலையா? எனக்கு அவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கா என்ன? அப்படியா? நீங்க நிறைய மிஸ் பண்ணுவீங்க. அங்க ரொம்ப நல்லா இருக்குமா? அது இருக்கட்டும், நாம ஏன் போக கூடாது? போனதும் இந்த பாலகி அவ விஷயத்துல மூழ்கி இருக்கும் போது நாம மோதிரத்தை எடுத்துடலாம். ஹலோ, நல்லா தொடங்க. இந்தாங்க. பாலகி, வரேன் இரு. என் மோதிரம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா உன்னை மேல கூட்டிட்டு போறேன். இது சத்தியம். நீ இங்கதான் இருக்கியா? நீ இன்னும் மிஸ் அம்மா ரூம்ல இருக்கன்னு நினைச்சேன். என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க இல்ல, எங்க கிட்ட நீ தான் காமெடி பண்ணிட்டு இருக்க. நானா? நான் என்ன காமெடி பண்ணேன்? ஹலோ, அங்க பாரு. அந்த மிஸ் அம்மா என்னோட எதிரின்னு சொன்னேன். ஹலோ ஏ தங்க குட்டி, இங்க பாருமா. எங்க முன்னாடி என்னமோ மிஸ் அம்மாவை பார்த்ததும் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நாங்க இல்லனா போய் கட்டி பிடிச்சு தூங்குவேன். நாங்க எப்படி போனேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, தெரியாதுன்னா தூக்கத்துல நடந்துட்டே போனியா?
இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன தப்பா நினைக்கிறதுக்காக நான் தூங்குனதுக்கு அப்புறம் மிஸ் அம்மா தான் என்ன தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நாங்க தப்பா நினைக்கிறதுக்காக மிஸ் அம்மா தான் தூக்கிட்டு போனாங்க. நாங்க நம்ப மாட்டோம். நம்பலனா போங்க. அக்கா ஹர்ட் ஆயிட்டலோ? ஹர்ட் ஆகணும்னு தானே சொன்னோம். ஒரு அண்ணா அக்கான்னு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம எப்படி எல்லாம் பேசலாம். ஆமாண்டா, இன்னைக்கு அவள பிக்னிக்ல அழ வைக்கணும். ஆமாக்கா. சரி சரி வாங்க, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அதுதான் நான் சாரி சொல்லிட்டேனே சார். என்ன தப்பு உன்னோட தான் ஒத்துக்கிறது நீதானா? நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதான் சார் உண்மை. ஆனா இப்ப இருக்கிற பாடி லாங்குவேஜ் அப்ப இல்லையே. அப்போ நீங்க யாரு, உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸ் என்னன்னு தெரியாம அப்படியெல்லாம் பேசிட்டேன் சார். இப்போ நீங்க யாருன்னு எனக்கு ஃபுல்லா புரிஞ்சிருச்சு. அதான் இந்த பாடி லாங்குவேஜ். இவ்வளவு சீக்கிரம் இந்த மாற்றமா? நம்ப முடியலையே. மனுஷனா இருந்தா மாற மாட்டாங்களா? ஆனா மாற்றம் நல்லது தானே சார். இதெல்லாம் மாற்றமா நாடகமா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாமே பயம், பணிவு, அனுசரிப்பு சார். அப்படியா? ஆனா இதே சிச்சுவேஷன் உனக்கு அப்ப வந்திருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? டயர்ட் ஆகுற வரைக்கும் நல்லா கத்தி இருப்பேன், காது கிழியிற வரைக்கும் திட்டி இருப்பேன். இங்க பாரு, இந்த மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல பேசுறத கம்மி பண்ணா நல்லா இருக்கும். சரிங்க சார். ஆனா மைண்ட்ல நான் நினைச்சது வெளியில சொன்னா நல்லா இருக்காதுல்ல. ஜோக்கா? ஐயோ, வாழ்க்கை கொடுத்தவங்க கிட்ட ஜோக் பண்ணா வாழ்க்கை தாறுமாறா ஆயிடும் சார். இப்ப என்ன, ஒரு தடவை முட்டிக்கிட்டா தலையில கொம்பு முளைக்கும், ரெண்டாவது தடவையும் முட்டிக்கணும் அப்படின்னு ஏதாவது நீ சொல்ல நினைச்சிட்டு இருக்கியா? டைம் ஆகுது, சீக்கிரமா நம்ம கிளம்புவோம்னு சொல்ல வந்தேன் சார். அது போய் தலைன்னு சொல்லுவாங்களா? செவரு தானே சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு தடவை நான் இடிச்சதுக்கு பிரெயின்ல எத்தனை நர்வ்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும்னு எனக்கே தெரியல. இதுல இன்னொரு வாட்டி வேற இடிப்பாங்களா? ஏதாவது சொன்னியா இப்ப? நீங்க முன்னாடி நடந்து போனா உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நடக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்.